வணக்கம் மக்களே. பாடகர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி எப்படிப்பட்ட சாதனையாளர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் அவர் எளிமையாக இருந்தது தான் அவரோட தனித்துவம்னே சொல்லலாம். அதற்கு உதாரணமாக தான் இந்த சம்பவம். ராஜபாட் ரங்கத்துறையின் பாடல் கம்போசிங் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட காட்சிக்கு பாடல் எழுதி அதற்கு இசையமைக்கலாம் என்று எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் முடிவு செஞ்சுருக்காங்க. உடனே கண்ணதாசன் பாடலை எழுத தொடங்கிட்டார். மதன மாளிகையில் மந்திர மாலைகளாம் என்ற வரிகளை கண்ணதாசன் எழுதிவிட்டார். அதற்கு எம்எஸ் விஸ்வநாதன் டியூன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டியூன் அல்ல, 2 டியூன் அல்ல, 8 டியூன் போட்டாங்க. ஆனால் எந்த டியூனுமே அவருக்கு திருப்திகரமாக அமையலை. மதன மாளிகையில் என தொடங்கும் போதே அந்த டியூன் எல்லாருக்கும் கவரணும்னு நினச்சாரு. அப்போ கண்ணதாசன் இதுவரைக்கும் போட்ட 8 டியூனையும் திரும்பவும் போடுன்னு சொன்னாங்க. இந்த சமயத்தில் கம்பெனிக்கார பையன் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்குறான். டீ கொடுத்துட்டு போகும்போது 3ஆவதாக போட்டிங்கல்ல ஒரு டியூனு, அதையும் 7ஆவதாக போட்ட டியூனையும் சேர்த்து போடுங்க, பாட்டு சூப்பராக வரும்னு சொல்கிறான். உடனே கவிஞர், ஏண்டா இது காப்பி மிக்ஸ் பண்ணுற மாதிரி நினச்சியா, போடாடே போடான்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த பையனும் ஓரமாக போய் நின்றான். இப்போ புதிதாக ஒரு டியூனை எம்எஸ்வி போட்டுட்டாங்க. அது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருது. உடனே எம்எஸ்வி அந்த உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் சொன்னானே, அந்த மாதிரி தான் இந்த 3ஆவது டியூனையும் 7ஆவது டியூனையும் சேர்த்து போட்டேன், பாடல் பிரமாதமாக வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் ஆச்சரியத்தில் உறைஞ்சி போயிடுறாங்க. எம்எஸ்வியை பொறுத்தவரை எப்படிப்பட்ட விமர்சனம் வருதுன்னு தான் பார்ப்பாரே தவிர அது யாருக்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்குறதே இல்லை. அதுதான் எம்எஸ்வியோட தனிச்சிறப்புனே சொல்லலாம். இந்த மாதிரியாக எம்எஸ் விஸ்வநாதனும் கண்ணதாசனும் அந்த டீ கடை பையனும் சேர்ந்து உருவாக்கிய பாடல்தான் மதன மாளிகையில் மந்திர மாலைகளாம், உதய காலம் வரை உன்னத லீலைகளாம் என்ற பாடல் வரிகள். மேற்கண்ட இந்த தகவலை பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.